ஹாய் வாங்க. இன்றைக்கி நடுத்தர வர்க்கத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம்னா வெறும் மாத சம்பளம் வாங்குறவங்க தான். நானும் அதே தான். மாத சம்பளம் வாங்குறவங்க வெறும் 10,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம எல்லா செலவும் செஞ்சுக்கணும். அப்படி சேமிப்பும் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு வருமானம் நம்மளே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் மீறி சம்பளம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், எலக்ட்ரிக் பொருள் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், சரி டிவிலாம் இப்படி நிறைய வாங்கலாம் அப்படின்னு தோணிடும். அதுக்கப்புறம் மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் அப்போ ரொம்ப சோகமாக இருப்போம். அப்புறம் ஒரு மருத்துவ செலவு, அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு அவசர செலவு, இதுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருப்போம். அப்போ நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்மளோட மைண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு போகும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரி இதில் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் கடனை வாங்கவே வாங்காதீங்க. சேமிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த சேமிப்பு 10,000 வருதா, நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடு எடுப்போம். 2,000 வாடகை, 2,000 செலவு, இப்படி அந்த இதுக்கு 2,000, இதுக்கு 1,000 சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஒரு நோட் எடுத்து எழுதி இதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மீதி காசை வந்துட்டு பிரித்து வைக்கிட்டு ஒரு அவசர சேமிப்புக்கு இது பண்ணுவோம். கடனே வாங்க வேண்டாம்னு சொல்லிக்கிறது, வாங்கலாம். நம்ம அந்த கடன் வாங்கினா நம்மளால் கட்ட முடியும், இதில் வந்து நம்ம மீள முடியும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம யோசித்து கடன் வாங்கணுமே வெளிய அப்படியே எடுத்தோம் அப்படின்ட்டு வாங்கக்கூடாது. அதிகமாக தேட்ரு, பெட்ரோல் செலவு, இதெல்லாம் பெட்ரோல் செலவு, தேட்டருக்கு போகிறது, தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணி அலங்கார பொருட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் வாங்குவோம். இன்றைக்கி அந்த பொருள் நம்ம காசு கொடுத்து நீட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அடுத்த நாள் பாருங்கள், 2 நாள் பாருங்கள், 3 நாளுக்கு அப்புறம் அது அன்யூஸாக ஒரு இடத்துல கிடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு அதிகமான ஜாமான் நம்ம சமைக்கிறோம், டிவி பார்க்குறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம என்னென்ன அது மட்டும் நம்ம வீட்டில் இருந்தாலே போதுமானது. எக்ஸ்ட்ரா வாங்கி 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 குமிக்கவும் வேண்டாம். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு நம்ம அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எந்த சேமிப்புமே இல்லாமல் நம்ம ஒருத்தர்கிட்ட இப்போ கடன் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நம்மளுக்கு கடன் தரவும் மாட்டாங்க, திட்டுவாங்க. எதுக்கு சும்மா வந்து கடன் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அதெல்லாம் மீறி தான் நம்ம கடனை கேட்கவே போவோம். ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாமளும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்ன சின்ன ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு ஒரு சேமிப்பை டெவலப் பண்ணி அந்த சேமிப்பு மூலம் அதுலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி நம்மளை கொண்டு போகணுமே தவிர கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் வேண்டவே வேணாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாமே அதாவது சொன்னால் எப்படி சொல்கிறேன், சிறிய குடும்பங்கள் இந்த மாதிரி தான். 10,000 மேலே சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க, 10,000 கீழே சம்பளம் வாங்குறவங்களும் இன்னமும் இந்த காலத்தில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களோட கஷ்டம் பார்த்திங்கன்னா நிறைய நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய கடன் வாங்கும்போது, நானே கடன் வாங்க போகும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேண்டாம். கடன் வாங்கணும்னு நினைக்கும் போது நாம் இப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைங்களும் எப்படி இருப்பாங்கன்னு ஒரே நிமிஷம் யோசித்து கடன் வாங்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னேன். சினிமா பார்க்குறது, பெட்ரோலு, இது எல்லாமே அத்தியாவசியம். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கனமாக பயன்படுது. எது இம்பார்ட்டனா அதுக்கு நம்ம போகல, தப்பு. சும்மா வண்டி எடுத்துகிட்டு அங்கே எங்கேயும் போகிறது அந்த மாதிரி வேணாம். தேட்டருக்கு, ஃபங்க்ஷன் அல்லது பர்த்டே இந்த மாதிரி போகலாம், தப்பு. அடிக்கடி போகிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ விஷயத்தில் குறைக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தில் குறைங்க. இப்போ இருக்கிற ரேட்டு எல்லாமே ஏறிட்டே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செலவை சிக்கனமாக பயன்படுத்தி செலவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நான் இன்னும் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்.